அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு புதிய எபிசோட் மூலமாக மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உங்கள் மத்தியில் வந்து இருக்கும். பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு மனிதர்களாகவே வந்து இருக்க முடியாது. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போ கேட்குற ஒரு விஷயம், அல்லது எல்லாரும் வந்து பகிர்ந்து கொள்கிற விஷயம், எல்லாருக்கிட்டையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ் தான். வீட்டில் இருக்கும் ஸ்ட்ரெஸ், நாங்கள் வேலை செய்கிற அலுவலகங்கள் இருக்கும், நம்ம கூட பழகுறவங்க கூட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விஷயங்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு வகை பங்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எனவே இதுக்கு என்னதான் தீர்வு, அல்லது இதுலேருந்து எப்படி வந்து விடுபடுறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பல காரணங்கள் வந்து இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வந்து வச்சுட்டு இன்றைய நாளில் எங்களுடைய இந்த சுகவாழ்வு நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அலுவலகங்களில் எங்களுடைய வேலைகளில் வந்து ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், அதில் இருந்து எப்படி சமாளிக்கிறது, அதில் இருந்து எப்படி வந்து விடுபடுறது. அலுவலகத்தில் நாங்கள் ஒரு 8 hours வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்து போகும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும். எனவே அதை எப்படி சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து காணப்படுகிறது. மனித மனம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தோடு வந்து வாழ வேண்டிய நிர்பந்தமும் சூழலும் இன்றைய காலகட்டம் வந்து நமக்குள்ளே வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த அலுவலகங்களில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ்ஸால் எப்படியான பாதிப்புகள் வந்து உருவாகிறது, அதிலிருந்து எப்படியெல்லாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேச போகிறோம். எனவே அதற்காக துறை சார்ந்த ஒருவரே இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். சுதர்சினி ரமேஷ், உளவியலாளர். அவங்க தான் இன்றைய நாளில் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் கேஸ்ட்ரோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயம் இன்ட்ரோவில், அன்றாடம் நாங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நாங்கள் பல விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களை வந்து நேர்காணல் செய்கிற நானும் எனக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் வந்து இருக்கும். நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளிப்படுத்துகின்ற விதம் வித்தியாசமாக வந்து இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்த வரைக்கும். இதில் நாங்கள் இன்று நாளில் மிக முக்கியமாக பேச போகிறது இந்த அலுவலகங்களில் வர்ற ஸ்ட்ரெஸ் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுது. ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு வேலைக்கு வந்து போகிறவர் அதிகமான நேரத்தை வந்து கழிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் அலுவலகம். அந்த அலுவலகத்தில் வந்து பார்க்குற விஷயங்கள், நடந்து கொள்கிற விஷயங்கள், பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் வந்து விட்டுருக்கு. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பாரமாக வந்து இருக்கு. யார்கிட்ட சொல்கிறது? சில நேரங்களில் அலுவலகங்களில் நம்ம கூட வந்து பழகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க கூட நம்ப முடியாது. அந்தளவு தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு மிகப்பெரிய அபாயகரத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. எனவே இந்த அலுவலகத்தில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, அதனுடைய பொதுவான தன்மை வந்து எப்படி இருக்கு? நீங்கள் ரொம்ப சரியாக தொடக்கத்திலே சொன்னீங்க கேஸ்ட்ரோ. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும். அதாவது அந்த அழுத்தம் புறத்திலிருந்தோ அகத்திலிருந்தோ வரக்கூடிய ஒரு அழுத்தம் தான் உங்களை செயல்படுபவராக மாற்றும். சரியா? எந்த அழுத்தமும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சமநிலையில், ஒரு அமைதியான நிலையில் இருந்து கொண்டிருப்போம் இல்லையா? இப்போ நியூட்டனுடைய விதியும் அதுதானே, புற விசைகள் தாக்காத விடத்து ஒரு பொருள் இயங்கியபடியோ அல்லது ஓய்வு நிலையிலையோ இருக்கும். அதே தான் மனிதர்களுக்கும். இந்த புற விசை அல்லது அகத்திலிருந்து வருகின்ற அந்த விசை தான் அழுத்தம்னு சொல்கிறோம். இந்த அழுத்தம் வந்து எங்களை செயல்படுபவர்களாக ஆக்கி கொண்டிருக்கும் வரைக்கும், ப்ரொடக்டிவாக வச்சிருக்கும் வரைக்கும் அது வந்து நல்ல ஸ்ட்ரெஸ், குட் ஸ்ட்ரெஸ். அதாவது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்படுகின்ற திறன்களை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு அது அழுத்தங்கள் தரப்படும் பொழுது அது வந்து ஒரு நல்ல விதமான பலனை எங்களுக்கும் அளிக்கும், எங்களை சார்ந்தவர்களுக்கும் அளிக்கும். அதாவது அலுவலகத்துக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, இந்த நாட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அது ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும். அது எங்களுக்கு ஒரு தாங்கு திறன் என்று ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த தாங்கு திறனை விட அதிகமான புற அழுத்தங்கள் எங்களுக்கு வரும் பொழுது, அல்லது எங்களுடைய தாங்கு திறன் குறைவாக இருக்கும் பொழுது அது எங்களை டிஸ்ட்ரெஸ்ஸை நோக்கி தள்ளிவிடும். அதாவது அந்த அழுத்தம் வந்து மன அழுத்தம், மன பதகளிப்பு, நோய், அந்த நிலைக்கு, நோய் என்று சொல்ல முடியாது, ஒரு தாங்க முடியாத அழுத்த நிலைக்கு எங்களை கொண்டு போய் அப்பொழுதும் நாங்கள் செயல்பட முடியாதவர்களாக ஆகிவிடுவோம். இப்போ முதல்ல இருந்த செயல்படாத நிலைன்றது வந்து ஒரு அமைதியான மன அமைதி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காம்னஸ்,
ஆனால் ஒரு அழுத்தங்கள் கூடி நாங்கள் நல்ல ப்ரொடக்டிவ் நிலைக்கு போய் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சு எங்களால் செயல்படவே முடியாத ஒரு நிலைக்கு வர்றதுக்கு பேர் பேர்ன் அவுட். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் செயல்படுபவர்களாக, பலனளிக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகத்திற்கு பயன்படுபவர்களாக இருப்போம். ஆனால் அதுவே எங்களுடைய தாங்குதிறனை தாண்டி செல்லும் பொழுது, அதிகளவாக வந்து கொண்டிருக்கும் பொழுது, எங்களுக்கு ஓய்வே எடுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது அது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி எங்களுக்கு பேர்ன் அவுட் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விடும். சரியா? இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸினுடைய அந்த ஒரு கிராஃப் வரைஞ்சிங்களான்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். சரியா? அப்போது ஸ்ட்ரெஸ் தேவையா அப்படின்னா கட்டாயம் தேவை. எந்த அளவுக்கு தேவை? ஒரு மனிதனுடைய தாங்கு திறனின் அளவுக்கு தேவை. சரியா? இப்போ அலுவலகத்தில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுகிற இந்த மன அழுத்தம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விதமான மன அழுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அது ஒரு வரையறையோட வந்து எங்களுக்குள்ள வந்து இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஆனால் அந்த வரையறை தாண்டுகின்ற போது, அந்த மன அழுத்தம் அதிகமாக வந்து ஏற்படுகின்ற போது என்ன மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைக்குள்ள வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அல்லது ஒரு 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 ஊழியரை எந்த விதமான ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள்ள கொண்டு போய் வந்து சேர்க்கும்? இப்போ ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் அந்த ஆபத்தான கட்டத்துக்கு ஒருவர் செல்வதற்கு என்ன காரணம்னு நாங்கள் பார்த்துடணும் இல்லையா? அதை நாங்கள் பார்த்தோன்னா நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெஷர், அதாவது எங்களுக்கு வருகின்ற இந்த அழுத்தம் எங்களிடம் இருக்கின்ற ரிசோர்ஸ் விட அதிகமாக இருக்கும் பொழுது, எங்கள்கிட்ட இவ்வளவு தான், இப்போ 100 ரூபா தான் இருக்குது, என்னுடைய தேவை 1000 ரூபா அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். என்னுடைய கையிருப்பு 100 ரூபா, என்னுடைய தேவை 90 ரூபாங்கும் போது என்னுடைய ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கும் இல்லையா? இது மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸும். இப்போ வேலை அலுவலகங்களாக இருக்கட்டும், எங்கேயாகவும் இந்த பளு என்ற அந்த அழுத்தம் வந்து எங்களுக்கிட்ட இருக்கிற எங்களிடம் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அது நேரமாக இருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய என்ன சொல்கிறது சம்பத்துகளாக இருக்கலாம், ரிசோர்ஸஸ், அதாவது இப்போ சும்மா சொல்லுவோம் ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 5 பேர் செய்யணும் அப்படின்னு வந்தால் அங்கே ரிசோர்ஸ் வந்து பத்தாது இல்லையா? அப்போ அதுவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் சரிவர இல்லாமல் இருக்கலாம். அப்படியான விஷயங்கள் குறையும் பொழுது உங்களுடைய ப்ரெஷர் அதிகம், ரிசோர்ஸ் குறையும். அந்த ரிசோர்ஸ் உங்களுடைய ஸ்கில்ஸ்லையும் வரும். உங்களுடைய திறன்கள், உங்களுக்குள்ளே இருக்க புறத்திறன்கள், அகத்திறன்கள், இந்த இரண்டையும் சார்ந்து தான் நாங்கள் முழுமையான ரிசோர்ஸ்ன்ற அந்த ரிசோர்ஸ்ன்றதுக்கு தமிழில் நாங்கள் சொன்னால் திறன்கள் என்று தான் சொல்லுவோம். அந்த திறன்கள் வந்து எங்களுடைய ப்ரெஷரை விட குறைவாக இருக்கும் பொழுது நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக ஃபீல் பண்ணுவோம். இது அலுவலகத்தில் ஒரு வேலை தளத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் வந்து நிர்வகித்து சொல்கிறது இப்படி தான். ஸோ ஒருவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாருன்னு சொன்னால் அவங்களோட ரிசோர்ஸ் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்கணும். அதிகமாக சில நேரங்களில் எல்லாமே இருந்தும் அவர்களுடைய பதட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அவற்றை சரிவர பாவிக்க முடியாமல் போகலாம். அப்போவும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கிற பதட்டம் குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் புறத்திலிருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பத்துகள் குறைவாக கிடைக்கலாம், அந்த ஆதாரங்கள் இதுகள் குறைவாக கிடைக்கலாம். அப்பொழுதும் அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த மன அழுத்தத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே வந்து சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் வந்து இருக்குது. இப்போது வீட்டில் ஒரு விதமான மன அழுத்தம் வந்து இருக்குது, குடும்பத்தில் ஒரு விதமான மன அழுத்தம் இருக்குது, நம்ம கூட வந்து பழகிறவங்க கூட வந்து ஒரு மன அழுத்தம், சொசைட்டியில் வந்து ஒரு விதமான மன அழுத்தம் வந்து இருக்குது. அதனோடு வந்து ஒப்பிடுகின்ற போது ஒரு வேலை தளத்தில் ஒரு பணியாளருக்கு வந்து ஏற்படுகின்ற மன அழுத்தத்தில் எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குது? வேலை தளத்தில் இருக்கிற மன அழுத்தம் வந்து எவ்வளவு தூரம் வித்தியாசமானது அப்படின்னு கேட்குறீங்களா? வேலை தளத்தில் வந்து இப்போ குடும்பத்துக்குள்ள அது ஒரு சிறிய அழகு இல்லையா? குடும்பம் என்பது ஒரு சிறிய அழகு. நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் இப்படி போயிடும், இல்லை அது தாய் தகப்பன் இந்த மாதிரி போயிடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கான
மனிதர்களோடு இசைவாக்கத்தை அடைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அல்லது அவங்களோட நெகோசியேஷன்ஸ் சரியாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஆனால் அலுவலகம் என்பது ஒரு பெரிய நெட்வொர்க். நிறைய பேருடைய கருத்துகள், நிறைய பேருடைய வேறுபாடுகள், பிஹேவியர்ஸ், இவற்றை எல்லாமே நாங்கள் வந்து கேட்ட பண்ண வேண்டியிருக்கும் அந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நாங்கள் அதை வந்து சரிவர நிர்வகிக்க வேண்டிய தேவை அங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து அது எங்களுக்கானது, எங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ். அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வேண்டிய மாதிரி செய்து கொள்ளலாம். ஆனால் அலுவலகம் என்று வரும் பொழுது அங்கே நாங்கள் நிறைய காரணிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கும். அப்போ அது கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ அலுவலக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொஞ்சம் பெருசு. எல்லா ஒப்பீட்டளவில் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பெருசு. அதை வந்து நாங்கள் எவ்வளவு திறமையாக நிர்வகிக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய தாங்கு திறனுக்குள்ளே, எங்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டிக்குள்ளே எங்களை வச்சுக்கொள்கிற அந்த தகவமைப்பு வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு அதை திறமையாக கையாள்கின்றோம் அப்படின்றதுல தான் இருக்குது. இந்த அலுவலகங்களில் வந்து ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் தொடர்பிலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். சுதர்சினி ரமேஷ் உளவியலாளர், அவர் எங்கள் கூட வந்திருக்கிறாரு. இப்போ பொதுவாக வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமானவர்கள். நாங்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான தன்மை வந்து இருக்குது. அப்படி இருக்கிறபடியால் தான் நாங்கள் இந்த சமூகத்தில் சர்வை பண்ணுறோம். இப்போ அலுவலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் என்ற விஷயம், இந்த மன அழுத்தம், வேலை சம்மந்தப்பட்டு கொடுக்கப்படுகின்ற அல்லது ஏற்படுகின்ற மன அழுத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக வந்து இருக்குது. சில பேர் அதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காலையில் வந்து வர்றாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே வந்து இருக்காது. அந்தளவுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் சில பேரை பற்றி அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கூட பேசுகிறதுக்கே டைம் இருக்காது. ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது. இப்படி இந்த அலுவலகங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு தன்மையும் இருக்குது, அதை விட ஹேண்டில் பண்ண முடியாத கஷ்டமும் இருக்குது. இந்த இரண்டு வேறுபாடு வந்து அலுவலகங்களில் வந்து இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? முதலாவது இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக நாங்கள் அதை எப்படி பர்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத தான் இருக்குது. எடுத்துக்கொள்கிறோம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்குண்டான எஃபர்ட்டை தான் நாங்கள் போடுவோம். அப்போ அது பெரிய விஷயமாக தான் நமக்கு தெரியும். இல்லை இது ஹேண்டில் பண்ணலாம், சாதாரணமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சொன்ன மாதிரி இன்டர்னல் ரிசோர்ஸ், உள்ளுக்குள்ளேருந்து வர்ற அந்த திறன். எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு இதை நான் செஞ்சும் பழக்கம் இருக்குது, என்னுடைய திறமைகளில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இதை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு போகிறவங்க வந்து அந்த வேலையை அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்காம ஒரு வாய்ப்பாக பார்ப்பார்கள். ஸோ அவங்க அதை எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு அப்படின்னு. இன்னும் சில பேருக்கு வந்து எனக்கு முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தங்களை பற்றிய ஒரு தாழ்வு சிக்கலோ அல்லது ஒரு சின்ன தன்னை பற்றிய ஒரு பயம், அல்லது அந்த செயலை பற்றிய ஒரு பயம், அனுபவமின்மை, இது காரணமாக சில பேருக்கு வந்து ஒரு தாழ்வு சிக்கல் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சேலஞ்ச், ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு அல்ல, அது ஒரு தங்களை நோக்கி வீசப்பட்ட ஒரு பெரிய பாறாங்கல்லாகவோ அல்லது அப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்குண்டான ரியாக்ஷனை தான் காட்டப்பாங்க. அப்போ அதுக்குண்டான ஸ்ட்ரெஸ்ஸை தான் அவங்க காட்ட போகிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து முதலாவது விஷயம், நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு உங்களை நோக்கி வருகின்ற ஒரு சேலஞ்சு அல்லது வேலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்றது. சில பேருக்கு எல்லாமே அங்கலாச்சிட்டு தான் செய்வாங்க, சில பேர் வந்து எல்லாத்தையும் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள், பர்சீவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு விடயத்தை பார்க்கிறீர்கள், எப்படி ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்றதுலையும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்குது. அடுத்த விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது முக்கியமாக எப்போ உருவாகுது அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும், 100%, 99 இல்லை 101 இல்லை, அந்த 100% வச்சுக்கிறணும் அப்படின்னு நீங்கள் மினக்கடும் பொழுது அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அளிக்கும். சரியா? 90லிருந்து 100க்குள் அப்படின்னு வச்சுக்கிறவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் 100 வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் வேறுபடும். சரியா? அப்போது ஒரு பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றத பார்க்கும் பொழுதோ அல்லது இதை நானே தான் செய்ய வேண்டும், அது அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும்.
இன்னொருத்தருக்கு கொடுத்து செய்ய கூடிய ஒரு வேலையை கூட நானே செய்வேன், அப்பதான் அது சரி, எனக்கு அப்பதான் திருப்தி அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருப்பவர்களுக்கு எந்த நேரமும் வேலை இருந்து கொண்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த டெலிகேஷன் அப்படின்னு, அதாவது பகிர்ந்தளித்தல், வேலைகளை பகிர்ந்து செய்தல், பகிர்ந்தளித்து செய்தல், அதாவது என்னால் செய்ய முடியக்கூடிய வேலை நானும் மற்றவர்களால் செய்யக்கூடிய வேலையை மற்றவர்களுக்கும் கொடுத்தது. இதனை இவனால் ஆகுமென்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருக்குறள் சொல்றது. அதாவது இது யாரால முடியுமோ அவங்களால அதை செய்ய கொடுத்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆனா அதை நம்ம செய்யறதில்லை, நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. இதுவும் ஒருவர் அதிகளவான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறதுக்கு ஒரு காரணம். அடுத்த காரணம் எங்களுடைய ஆளுமைக்கு கீழ் இல்லாத ஒரு விடயத்தை ஆளுமை செய்ய பார்ப்பது. இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறது. இப்போ மழை பெய்யுது, அது எங்களுடைய ஆளுமைக்கு கீழே இருக்குதா? அது மழை இயற்கையான விஷயம், அது பெய்யத்தான் செய்யும். அப்போ மழை பெய்யக்கூடாது, மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் சரி வராது அப்படின்ற மனநிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் மழை ஒரு தடையாகத்தான் உங்களுக்கு தெரியும். அதை ஆளுமை செய்து நான் நினச்சா மழை வரக்கூடாது, இன்னைக்கு மழை வரக்கூடாது அப்படி நினச்சிட்டு இருக்கிறாரு, மழை வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஒரு தடையாக தெரிய தொடங்கும். ஸோ எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அந்த சூழலை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதில் தான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அடங்கியிருக்கு. உங்களுடைய ஆளுமைக்கு, அதாவது மற்றவர்களுடைய பிஹேவியர்ஸ். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நான் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கு கேஸ்ட்ரோ, அதுதான் இல்லை முடியாது அப்படின்னு சொல்ல தெரியாம போறது, நோ சொல்ல தெரியாது. சரியா? வாய்ப்பை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம், பதகளிப்போ, அல்லது நோ சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றது, நம்மளை தப்பா புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை. இந்த மாதிரி சில தவறான மித்ஸ் அப்படின்னு சொல்றது, தவறான புரிதல்கள், நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் காரணமாக எதையும் முடியாதுன்னு சொல்லாம தன்னுடைய கெப்பாசிட்டி, நாங்க சொன்னேன்ல அந்த ரெசிலியன்ட், அந்த தாங்கு திறனை தாண்டிய விடயங்களை ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கிட்டு அதையும் நானே பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அதிகரிக்க போகுது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தானே, இப்போ நிறைய பேருக்கு நோ சொல்ல தெரியாது. அது அலுவலகம் மட்டுமில்லை, எல்லா இடங்களையும் அந்த விஷயம் இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து எங்களை கொஞ்சம் நாங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். அலுவலகங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரே நேரத்தில் நிறைய வேலையை அவங்களுடைய தலையில் சுமத்துகிற நேரத்தில் ஓகே, இப்போ ஒரு மேனேஜர் இந்த வேலை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்காக இந்த வேலை செய்யுது. ஆனால் ஒரு கட்டத்தில் அதனுடைய எஃபர்ட் அவருக்கு பெரிய ஒரு சாதகமான விஷயத்தை கொடுக்காது. அப்போ அதில் கூட அவர் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் இன்னும் அதிகமாக வரும். எனவே இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்தில் நிறைய விஷயங்கள், காரணிகள் அலுவலகத்தில் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. அது அழகா யாரு வடிவேலு சொல்லுவார், இவ்வளவு பண்ணாங்களே ஏன் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு. அதில் ஒருத்தன் சொல்லிட்டான், ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டான், அதனால பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி நம்மளை நல்லவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுறேனே, சரி 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 சரின்னு சொல்லி எங்களை நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எங்களை அழுத்தத்துக்கு உள்ளாக்கி கொண்டே இருந்து ஒரு கட்டத்தில் செயல்பட முடியாத இடத்துக்கு போனதுக்கு பிறகு எங்களை யாருக்கும் நினைவு இருக்காது. அந்த டைம்ல யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. அதே நேரம் எல்லா நேரமும் சரின்னு சொல்றாரு, திடீர்னு முடியாதுன்னு சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போறது, அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க, யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். ஆகவே எந்த இடத்துல ரைட் சொல்லணுமோ, சரி சொல்லணுமோ அந்த இடத்துல சரின்னு சொல்லணும். எந்த இடத்துல முடியாது அப்படின்னு சொல்லணுமோ, முடியாதுங்கிற வார்த்தையை பாவிக்காம முடியாதுன்னு சொல்ல பழகிக்கிறணும். சரியா? உங்களுடைய நேரத்தை நீங்கள் மதிக்காவிட்டால், உங்களுடைய மனநலத்தை நீங்கள் மதிக்காவிட்டால் வேற யாரும் மதிக்க போறது கிடையாது. ஆகவே அதுக்குண்டான முக்கியத்துவத்தை நீங்க தான் கொடுக்கணும். இந்த அலுவலகங்களில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம் எப்படியெல்லாம் எங்களுக்குள்ள ஏற்படுகிறது, அது எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எனவே உளவியலாளர் சுதர்ஷினி ரமேஷ் எங்கள் கூட பேசிட்டு இருக்கிறார். இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அலுவலகத்தில் ஏற்படுகின்ற அதீதமான மன அழுத்தம், நிறைய காரணங்களை நாங்கள் பேசிட்டோம். இந்த மாதிரியான விஷயங்களால் தான் எங்களுக்குள்ள நிறைய இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. எனவே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு பல விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் எங்களுடைய உடல் நிலை இருக்குது தானே, எங்களுடைய உடம்பு இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் அதிகமான பாதிப்புகளை நாங்கள் விசிபிளாக பார்க்க முடியும். எங்கள் உடம்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். எனவே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் நமக்கு.
அலுவலகத்துக்கு வந்து போக முடியாது, லீவ் எடுக்கணும், மெடிக்கல் லீவு அது இது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே எங்களுக்குள்ளே கொண்டு வரும். எனவே இந்த சிக்கல் வந்து ஏற்படுகிறது வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த அதிகமான மன அழுத்தம், மன உளைச்சல் வந்து வருகிற நேரத்தில் எங்களுடைய உடல் நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அல்லது அனுமானிக்க முடியும்? இப்போ ஒரு மன அழுத்தம் வந்து ஒருவரை உடலளவில் பாதிக்கிறது அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ஒருவருடைய வேலை வந்து அவருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது. அதாவது இவ்வளோ வேலை இருக்குது, நான் செய்யத்தான் வேணும், ஆனால் அந்த செய்கிறதுக்கான உந்துதல் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை, அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவாங்க. அதே மாதிரி வேலை விஷயங்கள் இதுகளை நினைக்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ரேட் கூடி வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் இதை சீக்கிரம் செஞ்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சில பேர் வரக்கூடும். சில பேருக்கு வந்து ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லாமல், அந்த சின்ன வயசில் நாங்கள் வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அன்றைக்கு போகாமல் விடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வர தொடங்கும். இது எல்லாமே அவங்க ஒரு பேர்ன் அவுட் நிலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சில அறிகுறிகள் தான். சில பேருக்கு வந்து தொடர்ச்சியான இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில், அந்த பயம், இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்களில் இருக்கிறனால அல்சர், வயிற்றுப்புண், குடல் புண் என்று சொல்கின்ற, அந்த கேஸ்ட்ரிக் என்று சொல்கின்ற, குடல் புண் என்று சொல்கின்ற இந்த நோய்கள் வர பார்க்கும். ஏனென்றால் எங்களுடைய கட், அதாவது வயிறு வந்து எங்களுடைய 2வது மூளைன்னு சொல்லுவோம், அது வந்து சுகமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் எங்களுடைய மனமும் ஒழுங்காக வேலை செய்யும். அப்போ அங்கே வந்து புண்கள் இதுகள் வருது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மனம் அதிகளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் பாதிப்படையும். ஸோ இது ரெண்டுமே ஒரு இயந்திரத்தினுடைய 2 பகுதிகள் மாதிரி. எனவே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு உளவியல் ஆலோசனை வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. எனக்கு தெரிந்த அளவுக்கு நிறைய அலுவலகங்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய வழிமுறைகள் வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்கக்கிட்டே வந்து வெளிப்படையாக வந்து பேச முடியாத அளவுக்கு நிறைய அலுவலகங்களில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட நபர்கள் தான் நிறைய பிரச்சனைக்கும் நிறைய ஸ்ட்ரகிளுக்கும் வந்து உள்ளாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிறது. எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அலுவலகங்களில் நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எங்களுக்குள்ளே வந்து ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். எனவே இது ஒரு பெரிய ஒரு நீண்ட பரப்பு. எனவே இந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ விஷயத்தை வந்து நாங்கள் பேச முடியுமோ அவ்வளோ விஷயத்தை வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எனவே அலுவலகங்களில் வேலை செய்கின்ற உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் அதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கப்புறமாக புரிஞ்சதுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைய நாளில் சுதர்சினி ரமேஷ் அவங்க வந்து விவாதித்து அல்லது சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் எடுத்து மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் நோ சொல்லிக்கொள்ள பழக வேண்டும். எனவே அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் மைண்டில் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கொஞ்சமாச்சும் குறைகிறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும்ன்றதை நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் மறுபடியும் உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுகவாழ்வு நிகழ்ச்சிக்கு நன்றிகள். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்தாச்சு. எனவே இன்றைய நாளில் நாங்கள் பேசின அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு எபிசோடில் இன்னும் ஒரு கெஸ்டோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் கெஸ்டோ ராகுல். வணக்கம் நேர்களே.